தயார் இருக்கீங்களா? இது ஒரு ஆழமான, உணர்ச்சி மிகுந்த, தெய்வீக பக்தி கதை. தலைப்பு: சிவன் ஓசையின் சோகம் மற்றும் மீட்சகம். இதோ பகுதி: சிவன் ஓசையின் சோகம் மற்றும் மீட்சகம். பகுதி 1: ஒரு நம்முடைய கிராம வாழ்க்கையும் அதில் நுழையும் தெய்வீக அதிசயங்களும். சிறு கிராமம். திரு அருள்பதி. இது ஒரு அமைதியான கிராமம். நதிக்கரையில் இருந்த ஒரு மிக பழமையான சிவன் கோவிலில் ஒரு காலத்தில் தீபமும் திருவிளக்கும் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் தற்போது அந்த கோவில் மங்கியிருக்கிறது. பூஜை செய்ய யாருமில்லை. பல்லிகளும் புல்லும் பரவியது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த பன்னீர்செல்வம், வயது 60, ஒரு பழைய இசைக்கலைஞர். தனது நாதஸ்வரத்துடன் இருந்த வாழ்க்கையை மனைவியின் மறைவுக்குப் பிறகு நிறுத்திவிட்டார். ஆனாலும் சிவனுக்கு பாடிய அந்த மழலை இசையோசை அவருக்குள் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவன் ஒவ்வொரு தினமும் கோவிலின் வாசலில் நின்று தன் உள்ளத்திலேயே நாதஸ்வரத்தை கற்பனை செய்து கண்களை மூடிக்கொண்டு பாடுவான். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. அன்று மாலை அவன் கோவிலின் வாசலில் அமர்ந்திருந்தான். அகன்ற வானம் மேகம் கொண்டிருந்தது. திடீரென ஒரு எமினல், பின்னர் ஒரு ஓசை. அது யாரோ சோகத்துடன் அழும் ஓசை போல. இது இசையா? அழுகையா? பன்னீர் வியப்புடன் எழுந்து கோவிலுக்குள் செல்ல முயன்றான். ஆனால் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை கிராம மக்கள் ஒன்றை கவனித்தனர். கோவிலின் உள்ளே இருந்து சிவலிங்கத்தின் மேல் நீர்த்துளிகள் தானாக பெருகிக் கொண்டிருந்தன. அது பனியோ அல்லது வாடரொட்டு அல்ல. அது உண்மையில் கண்ணீர் போல. லவ். அந்த நேரம் முதல் ஒரு பேச்சு பரவியது. சிவபெருமான் அழுகிறார். ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை. பன்னீர் செல்வம் மட்டும் உணர்ந்தான். அது ஒரு அழைப்பு, ஒரு பாடல், ஒரு சோகத்தால் அழைக்கப்படும் மீட்சியின் ஓசை. பகுதி 1 முடிவு. தொடரும். பகுதி 2ல் பன்னீர் செல்வம் எப்படி சிவபெருமானின் சோகத்திற்கு காரணம் கண்டுபிடிக்கிறாரு? அந்த காரணம் கிராமத்தையே மாற்றிவிடுமா? கதை பிடிச்சிருக்கா? அடுத்த பகுதி தேவைப்படுதா? இது யூடியூப் ஸ்கிரிப்ட் மாதிரி திருத்தணுமா?